ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பவர் ஆம்புக்கு பவர் சப்ளை லைனு சால்டர் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட் அண்ட் ஒயிட்டு ரெண்டு வயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த துண்டு வயர் வந்து சப்புக்கு இந்த எண்டு பவர் சப்ளை லைன் பண்ணுறேன். இந்த எண்டு இந்த நம்ம மெயின் சப்ளை வந்து ஜம்பர் அடிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2030 5 ஐசி போர்டுக்கு சால்டர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் லைனு, அதில் இந்த ப்ளஸ் ஒயரை சால்டர் பண்ணிவிடுவோம். இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா மைனஸ் லைன் ஒயிட் ஒயருக்கு இங்கே சால்டர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கிரவுண்டில் சால்டர் பண்ணுறோம். கிரவுண்டு இங்கே இருக்குது, இதில் சால்டர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஜம்பர் அடிச்சிருக்க இந்த லைனை சப்பு போர்டில் சால்டர் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா பிளாக்கு கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரௌன் வந்து மைனஸ் வரும். நெக்ஸ்ட்டு ரெட்டு வந்து ப்ளஸ் லைனு, பவர் சப்ளை சால்டர் பண்ணியாச்சு. இந்த வர பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர் லைனு நம்ம கெப்பாசிட்டி வரக்கூடிய அந்த ரெக்டிஃபயர் லைனில் பண்ணணும் பவர் சப்ளை போர்டு லைனை. நெக்ஸ்ட்டு நம்ம இது வந்து 24 வோல்ட்டு பவர் சப்ளை. நெக்ஸ்ட் நம்ம 12 வோல்ட் பவர் சப்ளை நம்ம ப்ரோலாஜிக் போர்டுக்கும் பேஸ் போர்டுக்கும் பவர் சப்ளை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 12 வோல்ட் பவர் சப்ளை இப்படி லைன் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசி வோல்ட் தான், இது ப்ளஸ் மைனஸ் இது தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா இங்கே டயோடு இருக்குது, அதனால் நம்ம இது ஏசி வோல்ட்டு சப்ளை அப்படியே கொடுத்துடலாம். பாருங்கள், இது பவர் சப்ளை. இந்த சென்டர் மட்டும் கிரவுண்ட் லைன் கொடுக்கணும். இது இன்னொரு 12 வோல்ட் பவர் சப்ளை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து இது வந்து ப்ரோலாஜிக் போர்டு, இது பவர் சப்ளை கொடுத்தாச்சு. நம்ம இதுலேருந்து ப்ளூடூத் போர்டுக்கும் பேஸ் போர்டுக்கும் பவர் சப்ளை கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டுலேருந்து நம்ம பேஸ் போர்டுக்கும் ப்ளூடூத் போர்டுக்கும் பவர் சப்ளை எடுக்கணும். அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெப்பாசிட்டர் இதுலேருந்து நம்ம பவர் சப்ளை எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா இது மைனஸ் லைனு, இது ப்ளஸ் லைனு. கெப்பாசிட்டர் அப்படி தான் இருக்குது பாருங்கள், கோடு போட்டு வந்து மைனஸு, இங்கே மைனஸ் சால்டிங் ஆகிருக்கு. இது வந்து ப்ளஸ்ஸு. நம்ம இதுலேருந்து சிங்கிள் சப்ளை எடுத்துக்கலாம். இது எடுத்து நம்ம ப்ளூடூத் போர்டுக்கும் பேஸ் போர்டுக்கும் லைன் கொடுத்துடலாம். இதுலேருந்து இன்னொரு எண்டு வந்து இதில் 4 ஒயர் வருது. இதில் ஒரு ஒயரு பேஸ் டேபிளுக்கு, இன்னொரு ஒயர் ப்ளூடூத் போர்டுக்கு. இது நம்ம ப்ளஸ் எது மைனஸ் எது பற்ற வச்சுருக்கோம் பார்த்து அந்த எண்டு அதே போல் சால்டிங் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த பவர் சப்ளை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு பவர் சப்ளை விடணும். இது பார்த்தீங்கன்னாக்கா 7812 இது நம்பர் உங்களுக்கு தெரியுதா தெரியல, 7812 நம்பரு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இன்புட்டு கிரவுண்டு, இது வந்து அவுட்புட்டு. இந்த மாதிரி தான் இதில் நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் ஃபேனுக்கு 2200 MFT 25 வோல்ட்டு. இந்த கெப்பாசிட்டரையும் இந்த ரெகுலேட்டரை வச்சு நம்ம ஃபேனுக்கு பவர் சப்ளை கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் வரக்கூடிய 12012 ஏசி லைனை நம்ம போர்டுக்கு போகக்கூடிய அந்த ஒயரோட ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா 12012 நம்ம ப்ரோலாஜிக் போர்டு பேஸ் டேபிள் போகக்கூடிய லைனு. இதை வந்து நம்ம ஏசி லைன் 12012ஓட ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா 012 டேப்பிங்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேனுக்கும் எடி லைட்டுக்கும் நம்ம பவர் சப்ளை கொடுக்குறது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன்லேருந்து வர லைனு. இதையும் நம்ம காயிலேருந்து வர ஏசி 012 டேப்பிங்கும் சால்டர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெயின் பவர் சப்ளை. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ஸ்கேட் ஒயரு 230 வோல்ட் இதில் தான் வரும். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ஒயரை நம்ம காயிலேருந்து வரக்கூடிய ஒரு ஒயர் கூட ஜாயின் பண்ணிடணும். இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுவிட்ச் லைனில் இங்கே 2 பின் இருக்கும். இதில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டு காயிலேருந்து வரக்கூடிய இன்னொரு ஒயரை இதை மேலே இருக்கிற சுவிட்ச் லைனில் சால்டர் பண்ணிடலாம். வாங்க எல்லாத்தையும் சால்டர் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. செட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்இடியும் ப்ளூடூத் டிஸ்பிளே ஆன் ஆகிறது தெரியும். பார்த்தீங்கன்னா ஒயரிங் இன்னும் டேக் அடிக்கல. நெக்ஸ்ட் நான் டேக் அடிச்சுட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா 5.1 ஆம்பிளிஃபையர் ஃபினிஷ் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், ஃபுல் வேலை ஃபினிஷ் ஆயிடுச்சு. கேபினட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வேலையை முடிக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேபினட் போட்டு ஆம்பை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆம்ப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம அண்ணன் தான் ஆம்ப். இது முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்கோம். சவுண்ட் கிளாரிட்டியும் ஓகே தான், பக்காவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணுன்னா என் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், எனக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கம்மி விலையிலே ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.